Taste the Daily. கல்லறை திருநாளையொட்டி திண்டுக்கல் அருகே இறந்தவர்களின் கல்லறைகளை அலங்கரித்து படையலிட்டு கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து பலகாரங்களால் படையலிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டு இறந்தோரின் ஆன்மா அமைதி பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராமப்புற சுகாதார நிலையம் கட்டப்பட்டு பல நாட்களாகியும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் உள்ளது. மேல் வளையமாதேவியில் NLC நிர்வாகத்தின் CSR நிதி மூலம் 6 மாதங்களுக்கு முன்பு 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சுகாதார நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு குடிநீர் மின்சார வசதி ஏற்படுத்தி சுகாதார நிலையத்தை திறக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். மக்கள் விரோத அரசாக திமுக அரசு உள்ளது என மக்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே காலி நிலத்தில் அன்னதானம் வழங்குவது தொடர்பாக இருதரப்பினர் பிரச்சனையில் ஒரு தரப்பினர் கைது செய்யப்பட்டனர். பஞ்சப்பட்டி கிராமத்தில் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி அன்னதானம் வழங்குவதற்கு இந்து மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு நடுவே உள்ள அரசு காலி மைதானத்தில் இந்து மக்கள் அனுமதி கேட்டுள்ளனர். இதற்கு போலீசார் அனுமதி மறுக்கவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அனுமதி பெற்றுள்ளனர். இதற்கு கிறிஸ்தவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டனர். ஸ்டாலின் அரசு தலையிட்டு இருதரப்பு பிரச்சனையை தீர்க்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். அண்ணா சாலையில் உள்ள பிரதான பேருந்து நிறுத்தமான சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே மெட்ரோ ரயில் நிறுத்தமும் இருப்பதால் தினசரி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்துகின்றனர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் மழையிலும் வெயிலிலும் நிற்பதாக குற்றம் சாட்டினர். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்கியும் நிழற்குடை அமைக்க மனமில்லாமல் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவதாக மக்கள்